யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். ஆமாம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த 2025ஆம் ஆண்டு புதிய வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உங்க பிள்ளைகளை மூடுவேன், உன் குடும்பத்தை மூடுவேன், உங்க எதிர்காலத்தை மூடுவேன். ஆமென். நம்மளுடைய ஊழியத்தை கர்த்தர் மூடுவார். அவருடைய கரத்தினால நம்மளை மூடும் பொழுது, அவருடைய கரத்தினால் நம்மளை மூடும் பொழுது எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அவருடைய கரம் என்னவென்றால் நம்மளுடைய கரமா போல கிடையாது. அவருடைய கரம் மிகவும் உயர்ந்தது. அவருடைய கரம் மிகவும் வல்லமையானது. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 8 அவருடைய விரல்களின் கிரிகளாகிய வானத்தையும் நட்சத்திரத்தையும் சமுத்திரத்தையும் அவர் படைத்த படைப்புகளை பார்க்கும் பொழுது மனுஷனையும் மனுஷகுமாரனையும் விசாரிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை தூக்குகிறதா இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை பாதுகாத்து உயர்த்துகிறதா இருக்கிறது. என்னுடைய கரத்தினால் உங்களை மூடுவேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கீங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஒரு கரம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கரம் ஒரு மனிதனுடைய அவைகளில் ரொம்ப முக்கியமானது. எல்லா வேலையுமே காலில் செய்கிற வேலைகளை காட்டிலும் கையில் தான் எல்லா வேலை செய்வோம். கையில் நம்ம என்னென்ன வேலை செய்வோம் கரெக்டாக சொல்லுங்கள். சுரேஷ் பிதர் சொல்லுங்கள். ரமேஷ் பிதர் பக்கத்தில் சுரேஷ் பிதர் உட்காந்துக்கிறீங்க. சொல்லுங்கள், இந்த கையில் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும். சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் கோவம் வந்தால் டுஷுன்னு போட முடியும். இந்த குழம்பா முடியும். ஆமேன். எல்லாம் பைக் ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பார்த்தீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னா அது இந்த கை நேரத்தில் என்ன பண்ணுறோம்? திறக்கிறோம். ஒரு காஃபி டீ எது குடித்தாலும் இந்த கை ரொம்ப முக்கியமானது. கை ஆமேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மளை முக்கியத்துவப்படுத்தினால்தான் அவர் சொல்றாரு, என்னுடைய கரத்தினாலே உங்களை மூடுவேன். நம்மளை விசேஷித்தமானவர்கள். அவர் கரத்தினால் நம்மளை மூடுவார். பக்கத்தில் பசங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இந்த புதிய வருஷத்தில் 2025ஆம் ஆண்டில் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கர்த்தர் அவருடைய கரத்தினால உங்களை மூடுவார், உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மூடி, எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு பாத்திரமும் எடுத்தீங்கன்னா அது மூடி இருக்கும். எந்த ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? மூடி இருக்கும். ஒரு சமையல் செஞ்சால் கூட என்ன பண்ணுவீங்க? அது நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருப்பீங்க. அப்போ மூடாமல் இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே, சமையல் செஞ்சாலுமே அது மூடினா அந்த சாப்பாடு கூட என்ன பண்ணுறோம்? சீக்கிரமாக வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த மூடுறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால அவங்களுக்குள்ளாக நிர்வாணி என்ற உணர்வு வந்துவிட்டது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உடையை தச்சு போட்டுனாங்க. அத்தி இலையில் அந்த அவங்களுடைய மானத்தை மூடினாங்க. அத்தி இலை எவ்வளோ நாளைக்கு அவங்க மானத்தை மூடும்? வெயில் ஏற ஏற அதனுடைய காஞ்சி போச்சுன்னா அவங்களுடைய மானம் கப்பல். ஆமாம், இவங்களுக்கு மூடினாங்கன்னா அந்த மானம் நிரந்தரமாக மூட முடியாது. அங்கே ஒரு மிருகத்தை அடித்து நிரந்தர தோலுடைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் மூடினார் என்றால் நம்மளுடைய மானத்தை மூடி நம்மளை உயர்த்துகிறவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய முகங்கள் செத்து போவதில்லை. நம்மளுடைய முகங்கள் அவமானம் அடைவதில்லை. நம்மளுடைய முகங்கள் செத்து போவதில்லை. பகல் பசங்களே, உங்களுடைய முகங்கள் 2025ஆம் ஆண்டு உங்களுடைய முகங்கள் செத்து போவதில்லை.
உங்களுடைய முகங்கள் அவமானம் அடைவதில்லை. உங்களுடைய முகங்கள் வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. ஏன் வெட்கம் அடைவதில்லை, ஏன் அவமானம் அடைவதில்லை? ஆண்டவர் நம்மளை மூடி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மூடி இருக்கிறார். என் கரத்தினால் உன்னை மூடுவார், என் கரத்தினால் உங்களை மூடுவார். ஆண்டவர் நம்மளுடைய கரத்தினால் மூடினான் என்றால் அது நிரந்தர பாதுகாப்பாக இருக்கும், நிரந்தர ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆமென். சோதரம் 14வது வசனம் படிமா. யாத்ரா 30. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், உங்களுக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. பகல் பா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகம், ஏசாப்போடைய சமூகம், ஏசாப்போட மகிமை உனக்கு முன்பாக செல்லும். உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், உனக்கு சமாதானம் உண்டாகும், உன் மன வேதனைக்கு பதிலாக மன மகிழ்ச்சி உண்டாகும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 2025ஆம் ஆண்டுல ஆண்டோட சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லும். உங்க பாதம் கல்லிடாதபடிக்கு தேவ தூதர்கள் ஏந்துவார்கள், தேவ தூதர்கள் தாங்குவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக போகும். 2025ஆம் ஆண்டுல நம்ம வாழ்க்கையில ஆறுகள் கடந்து போனாலும், வெள்ளங்கள் கடந்து போனாலும், புயல்கள் கடந்து போனாலும், சுனாமிகள் கடந்து போனாலும் அதில் நம்ம மூழ்குவதில்லை, நாம் மிதந்து கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நாம் நடந்து கொண்டே இருப்போம், நாம் மிதந்து கொண்டே இருப்போம். என்னுடைய கரத்தினால் உங்களை மூடி இருக்கிறேன், என்னுடைய கரத்தினால் உங்களை அரவணைத்து இருக்கிறேன், என்னுடைய கரத்தினால் உங்களை பாதுகாத்து இருக்கிறேன். என்னுடைய கரம் ஆமென் உங்களை பாதுகாக்கும், என்னுடைய கரம் உங்களை வாழ வைக்கும், என்னுடைய கரம் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக நடத்தும். நீங்கள் கோணலான வழியில போகும் பொழுது என்னுடைய கரம் அனைத்து நேரங்களில் நடத்தும். பாவமான வழியில் நம்மளை போகும் பொழுது, ஆமென் தீமையான வழியில போகும் பொழுது கர்த்தர் நம்மளை தண்டித்து, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிருஷ்டிக்குது. கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிருஷ்டித்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வருஷத்துல, இந்த 2024ஆம் ஆண்டுல, அது மாத்திரம் இல்லை, கடந்த வருடங்களில் நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு கஷ்டத்தோடு நீங்கள் கடந்து போயிருக்கிற நாட்களாக இருந்திருக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டாக இருக்க போகிறது, சமாதானத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. இளைப்பாறுதல் தவித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுப்பாராக, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. இன்று காண எகிப்தியரை இனி காண்பதில்லை. 2024ஆம் ஆண்டுல கண்ட எகிப்தியர்களை இனி 2025ஆம் ஆண்டுல காண்பதில்லை. பகல்பா சொல்லுங்க. 2024ஆம் ஆண்டு கண்ட எகிப்தியர்களை 2025ஆம் ஆண்டு காண்பதில்லை, காண்பதில்லை. கர்த்தருடைய கரம் உங்களை மூடி பாதுகாக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்களை வழி நடத்தும், கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதற்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மாத்திரம் இல்லை, 15ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன், அதாவது மோசே சொல்றாரு, அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோ. கரங்களை விட்டு சொல்லுங்க. ஏசப்பா, 2025ஆம் ஆண்டு உம்முடைய சமூகம் என்னோடு, எங்கள் பிள்ளைகளோடு, நீங்கள் கொடுத்த இந்த ஊழியத்தோடு உங்களுடைய சமூகம் வராமல் போனால் நாங்கள் இவ்விடமிட்டு போக மாட்டோம், போக மாட்டோம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும். என் காலை தள்ளாடுவதில்லை. இஸ்ரேலை காக்கிறவர்
உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. கரங்கள் தட்டி மகிமை பார்த்துங்க. மோசே போய் சொல்றாரு, ஏசப்பா உம்முடைய மகிமை என்னோடு கூட வராவிட்டா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அது எனக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டா, உம்முடைய மகிமை எங்களோடு கூட வராவிட்டா எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தில் பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசத்தில் பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும். உங்களுடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் வரட்டும். எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது எங்கள் பிள்ளைகளோடு உங்களுடைய சமூகம் போகட்டும். நாங்கள் கடலுக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எந்த வேலையில் எந்த தொழில் செய்யும்போது ஆமென் உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும். என் கணவனோடு கூட வரட்டும், என் மணியோடு கூட வரட்டும், என் பிள்ளைகளோடு கூட வரட்டும். உங்களுடைய சமூகம் வராமல் நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. முன் மகிமையின் மேகம் எங்களோடு நிரப்பட்டோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நிச்சயமாக அவருடைய சமூகம் நம்மளோடு கூட போகும். ஏனென்றால் அவருடைய கரத்தில் நம்மளை மூடி இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மளை மூடி இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல. ஆமென். சோத்ரம் 16 வசனம் வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் என்னோடு கூட வருவதினால் எனக்கும் என் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எது நாம சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் ஜனங்களுக்கும் ஏசப்பா, ஏசப்பா உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எனக்கும் என் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 2025ஆம் ஆண்டுல அவருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. கண்களில் கிருபை கிடைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நோவா குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது, மற்ற ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டார்கள். யார் யார் குடும்பங்கள்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறதோ உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் வாழும், உங்கள் குடும்பங்கள் துளிர்விடும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எனக்கும் என் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. எப்படி கிருபை கிடைக்கிறது? எங்களோடு கொண்டு இங்கே இருக்கீங்க. நான் செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்வீங்க. நாங்கள் தோல்வி போல எங்களுடைய வாழ்க்கை வரலாம், நான் தோல்வி அடைவதில்லை. கஷ்டங்களை போல எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம், கஷ்டங்களின் வாழ்க்கை மூழ்குவதில்லை. எதுவிடாமல் சொல்கிறீங்க. வெட்கம் படுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம், நாம் வெட்கம் அடைவதில்லை. அவமானப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம், கர்த்தர் நம்மளை அவமானப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனமே அதிலே படிச்சு வந்தீங்கன்னா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கோ. எதுவும் சொல்லுங்க. நீங்க விசேஷித்தமானவர்கள். பகல் பசங்க, நீங்க விசேஷித்தமானவர்கள், நீங்க விசேஷித்தமானவர்கள். 2025ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கை விசேஷித்தமான ஆண்டா இருக்க போகிறது, சிறப்பான ஆண்டா இருக்க போகிறது. நீங்கள் காணாததை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில கிடைக்காததை உங்கள் கைகளில் கிடைக்க போகிறது. நீங்கள் பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். சொல்லுங்க, நீங்க பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நீங்க அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். என்னுடைய கரத்தினால் உங்களை மூடுவேன். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போவோம். என்னுடைய கிருபை, என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. மீண்டுமாக சொல்கிறேன், என்னுடைய கரத்தினாலே, ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய கரத்தினாலே உங்களை மூடுவேன். என்னுடைய சமூகம் உங்கள் முன்பாக போகும். என் கண்களிலே இந்த ஆண்டில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அடுத்தது வேதம் சொல்கிறது, 11ஆம் வசனம் படிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்.
எல்லாம் சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு சர்ச்சை விட்டு பிரியாது இருந்தான். யோசுவா என்னும் ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். இந்த யோசுவா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனாக இருக்கிறான். மோசேக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், மோசேக்கு அப்புறம் அந்த ஊழிய பொறுப்பு பெரிய ஊழியத்தை யாருக்கிட்ட போகுதுன்னா, யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான், விட்டு பிரியாது இருந்தான். யார் யாரெல்லாம் சபையில் நம்ம வந்து செபிக்கிறோமோ, சபையினுடைய ஊழியத்தை நம்ம தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவருக்கு அர்த்தப்படியான ஊழியத்தை அவர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வாலிபனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்ததுனால அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தில் ஊழியம் செய்வதற்கு விட்டு கொடுங்க. ஊழியத்தை செய்வதற்கு விட்டு கொடுங்க. ஊழியத்தின் வேலைகள் செய்வதை விட்டு கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊழியத்தின் வேலைகள் செய்ய விட்டு கொடுங்க. அவருடைய சித்தத்தை செய்ய விட்டு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு சில வாலிப பிள்ளைகளாக பார்க்குறேன் நான், ஊழியத்தின் காரியங்களை வேகமாகவும் தீவிரமாக கர்த்தர் செய்து கொண்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் வேகத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் இன்னும் வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய ஊழியத்தில் அதிகமாக பங்கு பெறும் பொழுது, ஆண்டுடைய ஊழியத்தை அதிகமாக செய்யும் பொழுது அவங்க மேலே கர்த்தருடைய கரம் மூடும். அவங்க பிள்ளைகள் மேலே மூடும். அவங்க கர்த்தருடைய சமூகம் அவங்க மேலே அவங்க கூட போகும். அவங்க மேலே கர்த்தருடைய கண்கள் கிருபை அதிகமாக கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போவது மாத்திரமில்ல, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, வந்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு குப்பை கிடக்குதா, ஒரு பெருகிட்டு போங்க. உங்களால் முடியுதா, மாப்பு கூட அடிச்சுட்டு போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு இது கிடக்குதா, ஒரு சின்ன இது கிடக்குதா, எடுத்து ஒரு துரு எடுத்து இப்படி போட்டு போங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். ஊழியத்தில் பயன்படுத்துவார். எதிர்காலம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எது வேணால் செய்யலாம், எந்த வேலைக்கு போகலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், என்ன காரியங்கள் பண்ணலாம். முடியல, ஆண்டருக்கென்று ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டாம். ஆண்டருக்காக வாழ வேண்டும். ஆண்டருக்காக ஓட வேண்டும், ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும். முதல் காரியம், இந்த வருடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மை அவருடைய கரத்தினால் கர்த்தர் மூடுவார். அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சமூகம் நம்மளோடு கூட வரும். மூன்றாவது காரியம், அந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குது பாருங்க. ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10 வேகமாக வாசிங்க. ஏசாயா 41:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். படிமா. திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பகல் பாசம். நீ பயப்படாதே. கரங்களை பிடிச்சி சொல்லுங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. 2025ஆம் ஆண்டுல அவர் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார், உங்களை ஏந்துவார், உங்களை நடத்துவார். நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். 13 வசனம் வாசிங்க. அதிலே உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே உங்களுக்கு துணை நிற்க போகிறார். ஆண்டவரே உங்களுக்கு துணை நிற்க போகிறார். ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் யுத்தம் பண்ணார்னா ரத்தமின்றி சத்தமின்றி ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். சொல்லுங்க பகல் பசங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணார்னா, ஏசாப்பா யுத்தம் பண்ணார்னா ரத்தமின்றி சத்தமின்றி எதிரியை வீழ்த்தி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா.
வேதம் சொல்கிறது கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தை. பக்கல் பாசம், உன் தேவனாய் கர்த்தராகிய, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து, அவர் எப்படி பிடிச்சிருப்பார்? அவரு நம்மளை பிடிப்பார்ல. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, உன் கையை பிடிச்சிருக்கிறேன், உனக்கு நான் துணையான இருக்கிறேன், உனக்கு துணையான இருக்கிறேன். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஆண்டவர் துணையாக இருப்பார். நீங்கள் பண்ணுற வேலையில் கர்த்தர் உங்கள் துணையாக இருப்பார். எத்தனை பேராக சொல்கிறீங்க? உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறுபாடாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் உங்கள் வலது கையை பிடித்து நடத்துவார். வெற்றி வெற்றி தான், ஜெயம் ஜெயம் தான், தோல்வி அடைவதில்லை, வெற்றி அடைவேன். என் சத்தம் என்னுடையது. சொல்லுங்க எல்லாம் கரெக்டா. சத்தம் என்னுடையது. எல்லாம் சொல்லுங்க. சத்தம் என்னுடையது, ஜப சத்தம் என்னுடையது, துதி சத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. அவருடைய வலது கரத்தினால் நம்மளை பிடித்து கர்த்தர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. 12ஆம் வசனம் படிமா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் தேடி காணாதிருப்பாய். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் 2024ஆம் ஆண்டு எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு வேதனை கொடுத்ததோ, அல்லேலூயா, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினதோ, எந்தெந்த காரியங்களுக்கு கண்ணீர் வர வச்சதோ, அந்த காரியங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு இல்லாமல் போக போகிறது. உங்களோடு கூட போராடின காரியங்கள் இல்லாமலே போகும். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் கண்ட கண்ணீர்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் அது இல் பொருளாக மாறும், இல்லாத பொருளாக மாறும். அது நீங்கள் தேடி காணாது இருப்பீங்க. அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை படிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வசனம் படிச்சுட்டு நான் முடிக்கலாம். ஏசாயா 42:7 அங்கே என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை தற்காத்து உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பார். நீங்க தான் ஒளி. எதுவும் சொல்றீங்க, நீங்க இந்த உலகத்து ஒளியா இருக்கீங்க, நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க, நீங்க தான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கீங்க. நம்மளுடைய கருத்தை பிடித்திருக்காங்க, உங்க வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? இன்வெர்டர் போட்டுருங்க. எதுவும் சொல்கிறீங்க? கொஞ்சம் தான் நினைக்கிறேன், 15,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நம்ம ஒரு எதுக்கு செலவு பண்ணுறீங்க? ஒரு இன்வெர்டர் போய்ட்டு கரண்ட் போனாலும் உங்கள் வீடு வெளிச்சமாக இருக்கட்டும். எதுவும் சொல்கிறீங்க? நம்ம ஊழியத்தில் கருத்தை இன்வெர்டர் கொடுப்பாராக. சந்தோஷமாக ஆமின்னு சொல்லுங்கள். ஆண்டை தான் வாங்கி தர போகிறார், நாம கிடையாது. ஆண்டவர் நம்மளோட ஊழியத்துக்கு இன்வெர்டர் கருத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் நம்மளோட ஊழியத்துக்கு ஏசி வாங்கி கொடுப்பாராக. ஊதுதா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு ஊழியத்துக்கு ஃபேன் வாங்கி கொடுத்த தெரிஞ்ச ஆண்டவருக்கு ஏன் ஏசி வாங்கி தர மாட்டார்? ஒரு பிரதர் சொல்கிறாரு, ஏசி போட போகிறீங்களா? ஏசி போட்டால் எப்படிங்க கரண்ட் பில்லு கட்டுறது? கரண்ட் பில்லு ஏசி வாங்கி கொடுத்தவர் கரண்ட் பில்லையும் கருத்து கிருபை செய்வார். ஆணுடைய பெரிதான கிருபையினால, என்னுடைய ஆணுடைய கிருபையினால 2019ஆம் ஆண்டில் இந்த ஆண்டு எனக்கு ஸ்பெஷல் ஆண்டு. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டில் ஆண்டவர் ஒரு கார் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 2025 10வது சிடியோட கார் லோன் முடிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்படி அடைப்பேன், எப்படி பெட்ரோல் போடும் தெரியல, கார் வாங்கி கொடுத்தாருன்னா பெட்ரோல் போட கர்த்தர் கிருபை செய்வார். எதுவும் சொல்கிறீங்க? ஏசி வாங்கி கொடுத்தார் என்றால் கரண்ட் பில்லை கட்டவும் கர்த்தர் கிருபை செய்வார். எதுவும் சொல்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துவாராக. இன்னும் இதோட விசாலமான அடுத்த கர்த்தர் கொடுப்பாராக. இதோட அதிகமான ஜனங்களை கர்த்தர் கொடுப்பாராக. அடிக்கடிக்கு இந்த புத்தாண்டில், இந்த புதிய வருஷத்தில் அறிக்கை செய்வோம். கிழக்கு, எது கிழக்கு கரெக்டாக சொல்லணும். கிழக்கு கரெக்டாக பக்கத்தில் கண்ணு குத்தாம சொல்லுங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு,
தெற்கு. இப்படிதான் சொல்லணும். எசேக்கியேல் பிரசன்ல ஐயா சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, அழகா ஆக்ஷனோட சொல்லமா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எல்லா திசையிலும் தான் ஜனங்களை கூட்டிட்டு வருவாராக. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நிச்சயமா. ஆமா, கண்டிப்பா. இன்னும் நீங்க நிறைய காரியங்கள் இருக்குது. சொன்ன வேதம் பத்தாது. நான் வேகமாக நான் முடிச்சிடறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வசனம் மாத்திரம் முடிச்சிடறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனுடைய கரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. நெகேமியா சொல்றா பாருங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்காக, அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நம்மளுடைய இந்த வேலைக்காக, அப்பாவுடைய வேலைக்காக நம்மளுடைய கைகளை நாம் திடப்படுத்துவோம். அல்லேலூயா. அங்கே அலங்கங்களா இடிக்கப்பட்டு இருக்கிறது. அலங்கங்கள் அலங்கோரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டோடைய ஊழியம் அப்படியே பாழாய் கிடந்து கொண்டிருக்கிறது. இடிக்கப்பட்ட அலங்கங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது இடிக்கப்பட்ட அலங்கள்லாம் கர்த்தர் மாற்றப்படும். அல்லேலூயா. ஊழியத்தில் எல்லா காரியங்களும் கர்த்தர் பழுதுபடுத்தி கொண்டு ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். நல்லா நிலையில் இருக்குது. ஒரு மைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, அது போய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். மிக்சர் ஒர்க்காமல் இருந்துச்சு, அது போய் ரிப்பேர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். எது பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஊழி செய்வதில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் இந்த பிள்ளைங்க டான்ஸ்லாம் ஆடினாங்க, ப்ரைஸ் கொடுக்கும்போது எல்லாமே நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. அநேக பேர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாங்க. எது பேராமல் சொல்லுங்க. என் தேவனுடைய கரம் என் மேலே இருக்கும் பொழுது இந்த ஊழியத்தை நாம் கட்டி முடிப்போம். எது பேராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்தது வேதம் சொல்லுகிறது. ஆமென். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து, அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். எது விடாம சொல்றீங்க? அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். எஸ்ரா காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஜனங்கள்லாம் அங்கே சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. தேவனுடைய ஜனங்கள் அங்கங்கே இருக்காங்க. அந்த ஜனங்கள்லாம் ஒன்று சேர்த்து வருகிற பெரிய ஊழியத்தை கர்த்தர் எஸ்ராக்கு கர்த்தர் கொடுத்தார். நெகேமியாக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு? ஆமாம், இடிக்கப்பட்ட அலங்கங்கள்லாம் கட்டும்படியாக கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். இந்த புத்தாண்டு சபத்தில் வந்திருக்கு நீங்க, இந்த புதிய வருஷத்தில் புதிய சித்தத்தையும் புதிய திட்டத்தையும் கர்த்தர் மூலமாக நிறைவேற்றி முடிப்பாராக. அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது. அது உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிறது. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, என்னுடைய கரத்தினால் உங்களை மூடுவேன். ஒரு நிமிடம் எழுந்து நின்று, என்னுடைய கரத்தினால் உங்களை மூடுவேன். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது நம்ம எலும்பி கட்டுவோம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். அந்த பாட்டு எடுத்து கொடுங்க. சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சொல்லமா நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுவோம். நன்மைகள் செய்தீரே, ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டு.
உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சொல்லமா, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதுங்க. ஆதாம் ஏவாளுக்கு அவர் மூடினார், அவமானத்தை மூடினார், நிந்தையை மூடினார். அவங்க தச்சு போடுறது நிரந்தரம் அல்ல. நாம் எடுக்கிற தீர்மானம் நிரந்தரம் அல்ல. நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய சிந்தைகள், யோசனைகள் நிரந்தரம் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய நினைவுகள் உங்க மேல கர்த்தரை வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய யோசனைகள் உங்க பிள்ளைகள் மேல கர்த்தரை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. என்னுடைய கரம் உங்களை மூடும், என்னுடைய கரம் உங்களை பாதுகாக்கும், என்னுடைய வலது கரத்தினால உங்களை தாங்குவேன். என் வலது கர உங்கள் வலது கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். ஐயா, அவருடைய கரம் ஆணி அடிக்கப்பட்ட கரங்க. உங்களுக்காக எனக்காக அந்த கரத்தில் ஆணி அடிக்கப்பட்டது. ஆணி தொலாவி ஆணி குத்தப்பட்டதுங்க. அவருடைய ஆணி நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. கைகளும் கால்களும் ஆணி அடிக்கப்பட்டு, முள்மூடி சூடப்பட்டு, விழாவிலையும் குத்தப்பட்டு, கடைசி சுற்று ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு, மரித்து அடக்க பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவருடைய கரங்கள் ஆணி அடிக்கப்பட்டதுனால நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. நம்மளுக்கு துணை நிற்கிறாருங்க, நம்மளை மூடுறாருங்க. அவருடைய தழும்புகள் நிறைந்த கரத்தினால நம்மளை அரவணைக்கிறாருங்க. அவருடைய தழும்பை பார்க்குறாரு. அவர் ஆணி அடிக்கப்பட்ட கரத்தை பார்க்குறாருங்க. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதுங்க. என்னுடைய கரத்தினால் உங்களை மூடுகிறேன், அவருடைய தழும்புகளால் உங்களை மூடுகிறார். அவருடைய கரத்தை அவர் தழும்பு பார்க்கும் பொழுது உங்களை நினைவு கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:16 உங்களை நான் வரைந்திருக்கேன், என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்க சொல்றார். அவர் உங்களை கரத்துல ஒவ்வொரு நாள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்க இருக்கிறதுனால உங்களை கரத்தில் பார்த்து கொண்டோம், பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், அவருடைய கரத்தில் நீங்கள் இருப்பதனால அவர் கரத்துல பார்த்து அவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு அவர் உங்களை மூடி பாதுகாக்கிற ஆண்டு. 2025ஆம் ஆண்டு அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிற ஆண்டு. 2025ஆம் ஆண்டு அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கிற ஆண்டு. 2025ஆம் ஆண்டு நெகியமே மேல கர்த்தருடைய கரம் இருந்து இடிக்கப்பட்டதெல்லாம் மீண்டும் கட்டினது போல இந்த 2025ஆம் ஆண்டுல உங்க வாழ்க்கையில இடிக்கப்பட்டதெல்லாம் மீண்டும் கட்டுகிற ஆண்டா இருக்க போகிறது. எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்தது போல உங்க மேல கரம் இருக்கும் பொழுது பிரிந்து போனதெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்க்கிற ஆண்டா இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையில கை விட்டு போனது, கண்ணை விட்டு மறைஞ்சது மீண்டுமாக ஒன்று சேர்க்கிற ஆண்டாக இருக்க போகிறது. உங்களுக்கு வலது கையை பிடித்து நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். பேதுரு அந்த தண்ணீரில் நடக்கும்பொழுது, கடல் மேல் நடக்கும் பொழுது அவர் தண்ணீரில் முழுகிட்டாரு. அவருடைய வலது கையை பிடித்து தான் தூக்கி விட்டாருங்க. 2025ஆம் ஆண்டு நீங்க உங்க மூழ்கிற ஆண்டு கிடையாது, கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டாக இருக்க போகிறது. உங்க தலை நிமிர செய்கிற ஆண்டாக இருக்க போகிறது. எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க மூழ்கி போயிருக்கலாம், நிமிர முடியாத காரியமா இருக்கலாம். அவருடைய வலது கரத்தை பிடித்து பேதுருவை தூக்கி எடுத்த தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை மூழ்கி விடமாட்டார், உங்களை அவமானப்பட விடமாட்டார், உங்களை அசிக்கப்பட விடமாட்டார், உங்களை வறுமையில விடமாட்டார். உங்களை தூக்கி எடுத்து தலை நிமிர செய்து ஏந்தின்ற கரங்களை வெகுமதிகளை கொடுக்கிற கரங்களாக மாற்றுவார். மீண்டும் சொல்கிறேன்,
ஏந்தி நின்ற கரங்களை நம் ஊழியத்தில் அநேக பேர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிற ஊழியமாக கர்த்தர் மாற்ற போகிறார். வெகுமதிகளை கொடுக்கிற ஊழியமாக கர்த்தர் மாற்ற போகிறார். அநேக ஊழியங்களுக்கு போஷிக்கிற ஊழியமாக கர்த்தர் வைக்க போகிறார். அநேக மிஷனரிமார்களை நம்ம தாங்குற ஊழியமாக கர்த்தர் வைக்க போகிறார். அநேக இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஊழியமாக கர்த்தர் நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவாராக. ஊழியத்தின் வேகத்தை அதிகரிப்பாராக. கரங்களை தட்டி மகிமை படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி திருவிருந்துக்காக அப்படி நீங்க ஜபத்தோடு கூட முழங்காலப்படி ஜெபித்து